சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காய் எப்படி பண்றதுன்னு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல ஸ்டீமர் பிளேட்ஸ் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் சீரகம், கடலைப்பருப்பு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொடியா நறுக்குன வெங்காயம், கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கொத்தவரங்காய், அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இன் பிட்வீன்ல ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. இது வேகிற டைம்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை, துருவின தேங்காய் சேர்த்து கோர்ஸா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதாங்க நம்ம பொரியலுக்கே டேஸ்ட் கொடுக்க போது. ஃபைனலா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய், அதையுமே ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா அருமையா ரெடி ஆயிரும்.